நான் நாமகிரி சௌந்தரராஜன். பகவத்கீதை டெய்லி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 12வது அத்தியாயம் பக்தி யோகம் பார்க்கலாம். கிருஷ்ணா. அர்ஜுனன் சொல்கிறான், இப்படி நீ சொல்லிய முறையில் எப்பொழுதும் உன்னிடத்தில் மனதை செலுத்தி பக்தி மார்க்கத்தில் உன்னை உபாசிப்பவர்கள் தாம் கோரியதை விரைவில் அடைகிறார்களா? அல்லது அழிவற்றதும் வெளிப்படையாக இல்லாததுமான பிரம்மத்தை உபாசிப்பவர்கள் தாம் கோரியதை விரைவில் அடைகிறார்களா? பகவான் சொல்கிறார், மனதை என்னிடம் அர்ப்பித்து எப்பொழுதும் யோகத்தில் ஈடுபட்டு அதிக ஸ்ரத்தையுடன் என்னை உபாசிப்பவர்கள் என்னை விரைவில் அடைவார்கள் என்பது திண்ணம். அழிவில்லாததும் குறிப்பிட்டு சொல்ல முடியாததும் வெளிப்படையாக இல்லாததும் எங்கும் பரவியதும் நினைத்து பார்க்க முடியாததும் எல்லோருக்கும் பொதுவானதும் அசையாததும் நிலையானதுமான பரம்பொருளை எவர்கள் புலன்களை அடக்கி எல்லா உயிர்களிலும் சமமான எண்ணத்தை கொண்டும் சகல பிராணிகளின் க்ஷேமத்தில் கருத்துடனும் உபாசனை செய்கிறார்களோ அவர்கள் என்னையே அடைகிறார்கள். வடிவில்லாத வஸ்துவை உபாசிப்பவர்களுக்கு அதிக சிரமம் உண்டு. தேகாபிமானம் உள்ளவர்களுக்கு வடிவமில்லாத வஸ்துவை பற்றிய எண்ணமானது மிகவும் சிரமத்துடன் உண்டாகிறது. அர்ஜுனா, எவர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடம் அர்ப்பித்து என்னையே குறிக்கோளாக கொண்டு மற்றொன்றை நினைக்காத யோகத்தினால் என்னை தியானம் செய்து உபாசிக்கிறார்களோ அப்படி என்னிடமே மனதை புகுத்திய அத்தகையவர்கள் ஜனன மரணமாகிய சம்சாரத்திலிருந்தும் உடனே கரை சேர்த்து விடுவேன். உன் மனதை என்னிடமே வைத்துவிடு, உன் புத்தியை என்னிடமே செலுத்திவிடு. அதற்கு பிறகு நீ என்னிடத்தில் தங்கிவிடுவாய். இதில் சந்தேகமில்லை. தனஞ்சயனே, அப்படி ஒருவேளை உன் மனதை என்னிடமே நிலைநிறுத்த முடியாவிடில் அபியாச யோகம் என்ற பயிற்சி முறையினால் என்னை அடைய விரும்புவாயாக. அத்தகைய அபியாசமும் செய்ய முடியவில்லையானால் எனக்காக கர்மங்களை செய்வதில் ஈடுபடுவாயாக. எனக்காக கர்மங்களை செய்தாலும் சித்தி அடைவாய். அபியாசத்தை காட்டிலும் ஞானம் சிறந்தது, ஞானத்தை காட்டிலும் தியானம் சிறந்தது, தியானத்தை காட்டிலும் கர்ம பலனை துறப்பது சிறந்தது. கர்ம பலனை துறப்பதென்று தியாகத்தினால் சாந்தி உண்டாகும். சகல பிராணிகளிடம் விரோதம் கொள்ளாமல் நட்புடனும் கருணையும் கொண்டவனும் என்னுடையது நான் என்ற மமக்கார அகங்காரங்களை துன்பத்தையும் இன்பத்தையும் சமமாக கருதுபவனும் பொறுமை உள்ளவனும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பவனும் யோகியும் மனதை அடக்கியவனும் அசையாத உறுதியுடன் கூடியவனுமான மனதையும் புத்தியையும் என்னிடமே அர்ப்பித்தவனாய் என்னிடம் பக்தி கொண்டிருப்பவன் எனக்கு பிரியமானவன். எவனால் உலகம் தாபத்தை அடைவதில்லையோ, எவன் உலகத்தால் தாபம் அடைவதில்லையோ, எவன் மகிழ்ச்சி, கோபம், பயம், மனக்கிளர்ச்சி இவைகளிலிருந்து விடுபட்டவனோ அவன் எனக்கு பிரியமானவன். ஆசையற்றவனும் சுத்தமானவனும் திறமையுள்ளவனும் நடுநிலையானவனும் வருத்தமில்லாதவனும் காமிய கர்மங்களை துறந்தவனுமான என் பக்தன் எனக்கு பிரியமானவன். மகிழ்ச்சியும் வெறுப்பும் வருத்தமும் ஆசையும் நல்லதும் கெட்டதும் விட்டவனாய் என்னிடம் பக்தி செலுத்துபவன் எனக்கு பிரியமானவன். பகைவன், நண்பன், மானம், அவமானம், குளிர், வெப்பம், சுகம், துக்கம் என்ற இரட்டைகளில் சமநோக்குள்ளவனும் பற்றுதல் அற்றவனும் புகழ்ச்சி இகழ்ச்சிகளை ஒன்றாகவே கருதுபவனும் எது கிடைத்தாலும் திருப்தி கொள்பவனும் தனக்கென்று ஒரு இருப்பிடம் இல்லாதவனும் நிலையான புத்தியை கொண்டவனுமாய் என்னிடம் எவன் பக்தி செலுத்துகிறானோ அவன் எனக்கு பிரியமானவன். தர்மத்திற்கு ஒப்பியதும் அமிர்தம் போன்றதுமான நான் சொன்னதை அதன்படியே ஸ்ரத்தையுடன் என்னையே உயர்ந்த கதியாக கொண்டு உபாசனை செய்யும் பக்தர்கள் எனக்கு மிக மிக பிரியமானவர்கள். இது ஸ்ரீமத் பகவத்கீதா உபனிஷத் பிரம்ம வித்யாயாம் யோக சாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம 12 அத்தியாயக. கிருஷ்ணார்ப்பணமஸ்து.